இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பிரதமர் அன்வார் தொடங்கிய பணிகளை முடிப்பதற்கு அனுமதி குணராஜ் வலியுறுத்து. பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தொடங்கிய பணிகளை முடிப்பதற்கு மக்கள் அனுமதிக்க வேண்டும் என செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ் ஜோர்ஜ் வலியுறுத்தியுள்ளார். 10வது பிரதமராக பதவியேற்றது முதல் உறுதியற்ற தன்மை, பலவீனமான நிர்வாகம் மற்றும் கோவிட் தொற்றுக்கு பிறகு மீட்சிக்காக போராடும் பொருளாதாரம் ஆகியவற்றால் உடைந்த ஒரு நாட்டை மீண்டும் கட்டி எழுப்புவதில் அவர் கவனம் செலுத்தி வருகிறார். அவரது தலைமையில் அமைப்பு சீர்திருத்தம், ஊழல் எதிர்ப்பு முயற்சிகள் மற்றும் மக்களை மையமாக கொண்ட பொருளாதார கொள்கைகளுக்கு ஒரு புதிய நோக்கத்தை கொண்டு வந்துள்ளதை குணராஜ் சுட்டிக்காட்டினார். மடானி பொருளாதார கட்டமைப்பு பில்லியன் கணக்கான வெளிநாட்டு முதலீடுகளை கவர்ந்துள்ளது. எஸ்டிஆர், சாரா போன்ற சமூக பாதுகாப்பு திட்டங்கள் மற்றும் இலக்க மானியங்கள் மிகவும் தேவைப்படுபவர்களை சென்றடைகின்றன. கல்வி, சுகாதாரம் மற்றும் டிஜிட்டல் சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்படுகின்றன. குறுகிய கால அரசியல் ஆதாயங்களால் அல்ல, நீண்ட கால தேசிய நலனால் இயக்கப்படுகின்றன. இந்த முன்னேற்றத்தை பிரதமர் தொடர்வதற்கு மக்கள் அனுமதிக்க வேண்டும் என நேற்று வெளியிட்ட முகநூல் அறிக்கையில் குணராஜ் கேட்டுக்கொண்டார். இந்திய சமூகம் ஒன்றுபட்டால் அடுத்த பொது தேர்தலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்கிறார் PKRின் ரமணன். இந்திய சமூகம் ஒற்றுமையாக இருந்தால் அடுத்த பொது தேர்தலில் அவர்கள் தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் ஆற்றலை பெற முடியும் என்று PKR துணைத் தலைவர் ரமணன் கூறுகிறார். பாஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று நாடாளுமன்றத்திற்கு வெளியே ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தினர். அங்கு மித்ரா நிதி வழங்கப்படாதது குறித்து அவர்கள் கேள்வி எழுப்பினர். அவர்களில் ஒருவரான காபார் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஹலிமா அலி, பல இந்திய அரசு சாரா நிறுவனங்கள் பல மாதங்களுக்கு முன்பே சலுகை கடிதங்களில் கையெழுத்திட்டதாகவும் ஆனால் இன்னும் நிதிக்காக காத்திருப்பதாகவும் கூறியிருந்தார். நான் அதிர்ச்சி அடைந்தேன். பத்து பாஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திடீரென்று மித்ராவை பற்றி பேசுகிறார்களா? இது இதற்கு முன்பு நடப்பதை நான் பார்த்ததில்லை என்று அவர் இந்திய தொழில் முனைவோருக்கு கிட்டத்தட்ட 1 மில்லியன் ரிங்கிட் வணிக கடன்களை வழங்கிய பிறகு செய்தியாளர்களிடம் கூறினார். துணை தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவு துணை அமைச்சருமான ரமணன், எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்திய விவகாரங்களில் காட்டும் திடீர் அக்கறை என்று அவர் விவரித்ததை கண்டு சமூகம் அசைந்து போகக்கூடாது என எச்சரித்தார். PHPN கூட்டணியை நிராகரிக்கும் தேசிய முன்னணியின் கொள்கை நீடிக்கிறது. மாய்கா திட்டவட்டம். கடந்த 15வது பொது தேர்தலுக்கு பிறகு பக்கத்தான் ஹரப்பான் அல்லது பெரிக்கத்தான் நேஷனல் என எந்த ஒரு கூட்டணியையும் ஆதரிப்பதில்லை என்ற தேசிய முன்னணியின் முடிவு இன்னமும் நீடிக்கிறது. எனவே அடுத்த பொது தேர்தலை தேசிய முன்னணி தனியாக சந்திக்காது என அதன் தலைவர் ஸ்ரீ அகமது சாஹித் ஹமிதி கூறியிருப்பதை மாய்கா நிராகரிப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்தன் தெளிவுபடுத்தியுள்ளார். பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான தற்போதைய ஒற்றுமை அரசாங்கத்திற்கு பாரிசான் வழங்கி வரும் ஆதரவு உண்மையில் தற்காலிகமானதே என்றார் அவர். 2022 பொது தேர்தலில் தனித்து ஆட்சி அமைக்க எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காததால் அப்போதைய மாமன்னரின் அறிவுரையின்படி ஒற்றுமை அரசாங்கம் அமைக்கப்பட்டு அதில் தேசிய முன்னணி பங்கேற்று வருகிறது. அவ்வளவுதான். எனவே நோ PH நோ PN என்ற முடிவில் இதுவரை மாற்றமில்லை. 16வது பொது தேர்தல் ஒத்துழைப்பு பற்றி தேசிய முன்னணி உச்சமன்ற கூட்டத்திலும் இதுவரை விவாதிக்கப்பட்டதில்லை என நேற்று வெளியிட்ட அறிக்கையில் ஆனந்தன் சொன்னார். ஆறுகளிலிருந்து அந்நிய மீன்களை அகற்ற இலக்கு பேராக் மீன்வளத்துறை. அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் மாநிலத்தின் நதி நீரில் அந்நிய மீன் இனங்களை முழுவதுமாக அகற்றும் இலக்கை முன்வைத்து பேராக் மீன்வளத்துறை செயல்பட்டு வருகின்றது. இருப்பினும் பூர்வீகமற்ற மீன் இனங்கள் நீண்ட காலமாக பொது நீர்நிலைகளில் குறிப்பாக பேராக்கில் இருப்பதால் இது எளிதான காரியம் அல்ல என்று பேராக் மீன்வள இயக்குனர் முகமது கசாலி அப்துல் மனாஃப் கூறியுள்ளார். இந்த இலக்கை அடைய அந்நிய மீன்களின் தாக்கம் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் உட்பட பல்வேறு முயற்சிகளும் நடவடிக்கைகளும் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பேராக்கில் அந்நிய மீன் வேட்டை நடவடிக்கைகளை நடத்துவதில் ஆர்வமுள்ள தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் உட்பட எந்த ஒரு தரப்பினரும் முதலில் துறையிடம் இருந்து ஒப்புதல் பெற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை சட்டப்பூர்வமாக மேற்கொள்ளப்படுவதையும் அப்பகுதியில் வசிக்கும் பூர்வீக மீன் இனங்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் இருப்பதையும் உறுதி செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இன்று நடைபெறும் பேரணியால் பேங்க் நிகேரா, மலேசியா, கோலாலம்பூர் ரயில் நிலையங்கள் மூடப்படுகிறதா? கேடிஎம்பி மறுப்பு. பெரிகத்தான் நேஷனல் ஏற்பாட்டில் பிரதமர் அன்வார் பதவி விலக வேண்டும் என கோரி இன்று சனிக்கிழமை நடைபெறவுள்ள திட்டமிடப்பட்டுள்ள பேரணியின் போது பேங்க் நிகேரா, மலேசியா மற்றும் கோலாலம்பூர் ரயில் நிலையங்களில் ரயில் நிற்காது என பரவி வரும் அறிவிப்பை மறுத்துள்ளது கேடிஎம்பி நிறுவனம். வைரலான அந்த அறிவிப்பில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரையில் சம்பந்தப்பட்ட அந்த இரு நிலையங்களும் மூடப்படும் என்றும் ரயில்கள் அங்கு நிற்காது என்றும் போடப்பட்டிருக்கிறது. இதனிடையே அது போலி என்றும் கேடிஎம்பியின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக பக்கங்களின் வழி பகிரப்படும் செய்திகளையும் தகவல்களையும் மட்டுமே பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும் என்றும் அது பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. அந்த பேரணியின் போது பங்கேற்பாளர்கள் மஸ்ஜித் நெஹேரா, பாசார் செனி, மஸ்ஜித் ஜாமிக் சுல்தான் அப்துல் சமாத், மஸ்ஜித் ஜாமே கம்புங் பாரு மற்றும் சோகோ ஷாப்பிங் வளாகத்தில் கூடி பின்னர் டத்ரா மெட்டிகாவிற்கு அணிவகுத்து செல்வார்கள் என்று அறியப்படுகிறது. தாய்லாந்து மற்றும் கம்போடியா சுய கட்டுப்பாட்டை கடைபிடிக்க மலேசியா வலியுறுத்து. மலேசியா, தாய்லாந்து மற்றும் கம்போடியா ஆகிய நாடுகள் மிக உயர்ந்த அளவிலான சுய கட்டுப்பாட்டை காட்ட வேண்டும் என்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லை பிரச்சினைகள், பதட்டங்களை தணிக்க உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஆசிய நாடுகளின் ஒற்றுமையின் அடிப்படையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லை பிரச்சினையை பேச்சுவார்த்தையின் வழி தீர்க்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டத்தஸ்ரீ முகமது ஹசான் கூறியுள்ளார். எல்லைப் பகுதியில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டிக் கொள்ளும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. கடந்த மே மாதம் கம்போடியா சிப்பாயை கொன்ற சம்பவத்தை தொடர்ந்து இரு தென்கிழக்காசிய நாடுகளுக்கும் இடையே பதட்டங்கள் அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. 4000க்கும் மேற்பட்ட நிரந்தர மருத்துவ பணியிடங்களை உடனடியாக நிரப்ப அன்வார் உத்தரவு. அரசாங்கம் நிரந்தர மருத்துவ பணியிடங்களை விரைந்து நிரப்புமாறு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சுகாதார அமைச்சை பணித்துள்ளார். நிர்வாக கெடிபிடிகளால் பணியமர்வுகள் மிகவும் காலதாமதம் அடைந்துள்ளது ஏமாற்றம் அளிக்கிறது. எனவே இனியும் காலம் தாழ்த்தாது அவற்றை விரைந்து நிரப்புமாறு அன்வார் கேட்டுக்கொண்டார். நேற்றைய அமைச்சரவை கூட்டத்தில் பிரதமர் அவ்வாறு வலியுறுத்தியதை ஒற்றுமை அரசாங்க பேச்சாளர் டத்தோ ஃபாமி பாட்சில் உறுதிப்படுத்தினார். வரும் நவம்பருக்குள் அக்காலியிடங்கள் நிரப்பப்படும் என சுகாதார அமைச்சு இலக்கு வைத்துள்ளது. ஆனால் இது ஒரு நீண்ட காலம் என பிரதமர் கருதுகிறார். குறிப்பாக ஏராளமான அரசாங்க மருத்துவமனைகளில் காலி இடங்களை நிரப்ப வேண்டிய அவசர தேவை உள்ளது. இது ஒரு சாதாரண எண்ணிக்கை இல்லை என்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். இதையடுத்து நியமன நடைமுறைகள் எதுவும் பாதிக்கா வண்ணம் இந்த நிரந்தர பணி அமர்த்தலை விரைவுபடுத்த சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் சுல்கிஃப்லி அகமதும் ஒப்புக்கொண்டுள்ளதாக ஃபாமி சொன்னார். அமோனியா மாசுபாடு ஜொஹூரில் 40,000 தண்ணீர் கணக்குகள் பாதிப்பு. சுல்தான் இஸ்மாயில் நீர் சுத்திகரிப்பு ஆலைக்கு வழங்கும் மூல நீரில் அதிகப்படியான அமோனியா இருப்பது கண்டறியப்பட்டதை அடுத்து ஜொஹூர் பாரு மற்றும் ஸ்கூடாயில் சுமார் 40,000 பயணீட்டாளர்கள் புதன்கிழமையிலிருந்து பாதிக்கப்பட்டுள்ளனர். குடியிருப்பாளர்களுக்கான சுத்தமான நீர் விநியோகத்தை நேரடியாக பாதிக்கும் அளவிற்கு இது ஒரு கடுமையான மாசுபாடு என ஜொஹூர் நீர் விநியோக நிறுவனமான ரான்ஹில் எஸ்ஏஜே தெரிவித்துள்ளது. அதிக செறிவுள்ள அமோனியா ரசாயனமானது ஆற்று நீரை மாசுபடுத்தி அதன் பயன்பாட்டுக்கு பாதுகாப்பற்றதாக மாறிவிடும். இது சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிப்பது மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கும் ஆரோக்கிய கேட்டை ஏற்படுத்தும் என அந்நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி அன்வார் அப்துல் கானி தெரிவித்தார். எனினும் உடனடி தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 40,000 பேரிலிருந்து தற்போது 1000 பேராக குறைந்திருக்கிறது. என்றாலும் அப்பகுதியின் தண்ணீர் தரம் தொடர்ந்து அணுக்கமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. வாடிக்கையாளர்களின் தனிப்பட்ட தகவல்கள் கசிவு, மன்னிப்பு கோரிய டீ லைவ். வாடிக்கையாளர்களின் தனிப்பட்ட தகவல்கள் வெளியில் கசிந்ததை தொடர்ந்து டீ லைவ் பபிள் டீ துரித பானக்கடை பகிரங்கமாக மன்னிப்பு கோரியுள்ளது. இதுபோன்ற சம்பவம் மீண்டும் நிகழாமல் இருக்க தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அந்நிறுவனம் உறுதியளித்துள்ளது. தலைநகரில் உள்ள பேரங்காடி ஒன்றில் அமைந்துள்ள அதன் கிளை கடையில் தான் ஆர்டர் செய்த பானம் தாமதமாக தயார் செய்யப்பட்டதோடு அங்குள்ள ஊழியர்கள் வாடிக்கையாளர்களுக்கு சேவை வழங்குவதை விட்டுவிட்டு அளவலாவி கொண்டிருந்ததால் அதிர்ச்சியடைந்த ஒரு ஆடவர் அந்த சூழலை பதிவு செய்ததோடு அதன் டீ லைவ் நிறுவனத்தின் தலைமையகத்தில் புகாரும் அளித்துள்ளார். ஆனால் தனிப்பட்ட முறையில் வாடிக்கையாளராக அவர் செய்த புகாரை தொடர்ந்து பின்னர் ஒரு பெண் சம்பந்தப்பட்ட அந்த ஆடவருக்கு வாட்ஸ்அப் செய்து தகராற்றிலும் ஈடுபட்டுள்ளார்.
இதனால் அதிருப்தியும் ஆத்திரமும் அடைந்த சம்பந்தப்பட்ட வாடிக்கையாளர் தரவுகளை அந்நிறுவனம் எப்படி வெளியிட முடியும் என காணொலி ஒன்றை வெளியிட்டு கேள்வி எழுப்பினர். இது வலைதளவாசிகளின் கவனத்தை பெற்றதோடு பல கலவையான கருத்துக்களையும் அக்காணொலி குவித்தது. இதனிடையே இச்சம்பவம் குறித்து டி-லைவ் நிறுவனம் மன்னிப்பு கோரியுள்ளது. மீண்டும் இதுபோன்ற தவறுகள் நிகழாமல் தடுக்க அதன் உள் நடைமுறைகளை உடனடியாக மதுபாய்வு செய்து வலுப்படுத்துவதாக உறுதிப்படுத்தியுள்ளது. 200 கிலோ லெங்குவாஸ் பறிமுதல். சட்டப்பூர்வமான பெர்மிட் இன்றி நாட்டிற்குள் கொண்டு வரப்பட்ட 200 கிலோ லெங்குவாஸ் கெடா புகித் காயோ ஹிதாமை சேர்ந்த மலேசிய எல்லை பாதுகாப்பு மற்றும் கட்டுப்பாட்டு நிறுவன அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டது. இரவு மணி 9:40 அளவில் கொள்கலனில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 3200 ரிங்கிட் மதிப்புள்ள லெங்குவாஸ் பறிமுதல் செய்யப்பட்டதாக மலேசிய எல்லை பாதுகாப்பு மற்றும் கட்டுப்பாட்டு நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. 44,000 கிலோவுக்கு மேல் உள்ள மொத்த விவசாய விளைபொருட்களில் 200 கிலோ லெங்குவாஸிற்கு ஃபாமா எனப்படும் கூட்டரசு விவசாய சந்தை வாரியத்தின் சான்றிதழ் இல்லை என்பது ஆய்வில் கண்டறியப்பட்டது. செல்லுபடியாகும் சான்றிதழ் அல்லது அனுமதி இல்லாமல் எந்தவொரு விவசாய பொருளையும் இறக்குமதி செய்வது குற்றமாகும்.